எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. காலையில் முழிச்சதும் பல் வளர்க்கறதுக்கு பேஸ்ட்டையும் பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ்ஷையும் அமுக்கிறதுக்கு முன்னாடி என் மசில்ஸை அமைக்க பார்ப்பேன். ஏன்னா நேற்று பண்ண ஒர்க் அவுட்னால பெயின் எதுவும் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான். அந்த பெயினை ஃபீல் பண்ணால் அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஆனால் இந்த பெயின் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. இந்த பெயினை அகெயின் வர வைக்கிறதுக்கு ஜிம்மில் மாடு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணேன். எப்படி? மாடு மாறி கடைசியில் ஷோல்டர் பெயின் வந்து ஜிம்முக்கே போக முடியாம வீட்டில் உட்கார்ந்து இருந்தது தான் மிச்சம். ஆனால் அந்த 1 இயர்ல ஷோல்டரை ரெக்கவர் பண்ணுறதோட சேர்த்து நான் பண்ண ஒரு 10 மிஸ்டேக்கையும் சேர்த்து நான் கண்டுபிடிச்சேன். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என் மசில்ல செம்ம க்ரோத்தும் இருந்துச்சு. எந்த ஒரு இன்ஜுரியுமே ஆகாமலும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த 10 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ லாஸ்ட்ல ஒரு போனஸ் டிப்பும் இருக்கு. ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என் பேரு ஹலீம். நான் இந்த சேனல்ல என்னோட 5 வருஷம் பல்கிங் எக்ஸ்பீரியன்ஸை வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, ஒர்க் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நமக்கு மசிலில் பெயின் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மசில் க்ரோத் ஆக போகுதுன்னு பிளைண்டா நம்பினது. ஆமா, இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இருக்கு. இதை டாம்ஸ் சொல்லுவாங்க, டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ். ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் டே வர இந்த பெயின் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்னால உங்க மசில்ல நடந்த சின்ன சின்ன மைக்ரோ டியர்ஸ்னால வர பெயின். புதுசா ஜிம் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு, புதுசா ஒரு ஒர்க் அவுட்டை ட்ரை பண்றவங்களுக்கு, ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறமா ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு, அதிகமா வால்யூம் போட்டு ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த பெயின் நெக்ஸ்ட் டே கண்டிப்பா வரும். இந்த பெயின் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அதிகமா இருக்கும், சம்டைம்ஸ் கம்மியா இருக்கும், சம்டைம்ஸ் சுத்தமா இருக்காது. நீங்க ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட் அண்ட் டயட்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த டியர்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்க மசில்ஸ் ரெக்கவர் ஆகிடும். இந்த பெயினுமே சுத்தமா இருக்காது. சோ நீங்க இந்த பெயினை எப்பயாவது ஒரு நாள் ஃபீல் பண்ணல அப்படின்னா உங்க மசில்ஸ் எல்லாமே கரெக்டா ரெக்கவர் ஆகி பெர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். இதை நினைச்சு நீங்க பயப்படணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. ஆனா நீங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியுமே இந்த பெயின் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க ரெண்டாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் நாட் ட்ரைனிங் ஹார்ட். ஜிம்ல வேர்த்து கொட்ட கொட்ட ஒர்க் அவுட் பண்றது, ஜிம்ல இருக்கிற எல்லா எக்ஸசைஸ் வெரைட்டியுமே ட்ரை பண்றது, உங்க மசில் நல்லா பம்ப் ஆகிற வரைக்கும் ஒர்க் அவுட் பண்றது, 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஜிம்ல இருக்கிறது, இது எல்லாம் நீங்க ஹார்டா ட்ரைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனிங் கிடையாது. ட்ரைனிங் ஹார்ட்னா என்னன்னா க்ளோஸ் டு மஸ்குலர் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரைனிங் பண்றது. ஐ மீன் க்ளோஸ் டு மஸ்குலர் ஃபெயிலியர், நாட் மஸ்குலர் ஃபெயிலியர். ஏன்னா யாராலையுமே டெய்லி மஸ்குலர் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ண முடியாது. க்ளோஸ் டு மஸ்குலர் ஃபெயிலியர்னா என்னன்னா நீங்க பண்ற அந்த லாஸ்ட் ஒர்க் அவுட்டோட லாஸ்ட் ரெப்ப பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் க்ளோஸ் டு மஸ்குலர் ஃபெயிலியர். அந்த ஸ்டேஜுக்கு நீங்க போகணும்னா கண்டிப்பா நீங்க ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் டு மஸ்குலர் ஃபெயிலியருக்கு நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஜிம்ல பண்ற ஒர்க் அவுட் வேரியேஷன்ஸோட நம்பர், நீங்க பண்ற ரெப்ஸ், ஜிம்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம், இது எல்லாமே குறைஞ்சிடும். ஏன்னா நீங்க இப்படி ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒர்க் அவுட்ல அடுத்தடுத்த வேரியேஷன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இல்ல நான் ஜிம்ல எவ்வளவு நேரம் வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணுவேன், எனக்குலாம் டயர்டே ஆகாது, எத்தனை ஒர்க் அவுட் வேணாலும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்க லிஸ்ட்ல அடுத்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மூணாவதா பார்க்க போற மிஸ்டேக் தான் என்னைய 1 வருஷத்துக்கு ஜிம்மே போக விடாம வீட்டுல உட்கார வச்சிச்சு. அதான் ஓவர் ட்ரைனிங். மசில் பில்டிங் பண்ணணும்னு ஆசை உள்ள எல்லாருக்கும் ஓவர் ட்ரைனிங் ஒரு சாபம். ஏன்னா ஓவர் ட்ரைனிங்கை தெரியாம பண்றவங்களை விட இதை தெரிஞ்சு பண்றவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஜிம் மேல வச்சிருக்கிற லவ். போன மிஸ்டேக்ல தான் ஹார்டா ட்ரைன் பண்ணணும்னு சொன்னேன். இப்ப ஓவர் ட்ரெயின் பண்ண வேணாம்னு சொல்றேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹார்டா ஒர்க் அவுட் பண்றதுக்கும் ஓவர் ட்ரைனிங்க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னா நீங்க ஹெவியா ட்ரெயின் பண்ண ஒரு மசில் அது ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப நீங்க அகைன் ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா அது ஓகே, இது ட்ரைனிங் ஹார்ட்குள்ள வந்துடும். அதுவே அதே மசில் சுத்தமா ரெக்கவரி ஆகாம இருக்கிறப்போ திரும்ப நீங்க ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா அப்பதான் ஓவர் ட்ரைனிங் ஆயிடும். இது நாட் ஓகே. அதே மாதிரி பெரிய மசில்ஸையும் சின்ன மசில்ஸையும் ஒரே மாதிரி ட்ரெயின் பண்ணாலும் ஓவர் ட்ரைனிங் ஆயிடும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க செஸ்ட் மசிலுக்கு 4 வேரியேஷன் 4 செட் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம். பைசெப்ஸ்க்கும் 4 வேரியேஷன் 4 செட் போட்டீங்கன்னா நியாயமா இது? செஸ்ட் எவ்வளவு பெரிய மசில், பைசெப்ஸ் எவ்வளவு சின்ன மசில்ஸ், இந்த ரெண்டையும் எப்படி நீங்க ஒரே மாதிரி ட்ரெயின் பண்ணுவீங்க?
இந்த வீடியோ லாஸ்ட்ல 10 மிஸ்டேக்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னான்ல, அது என்னன்னா ஒரு கம்ப்ளீட் வீக்ல உங்களோட ஒவ்வொரு மசில் குரூப்ஸுக்கும் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும், அது எத்தனை செட்ஸ் பண்ணணும், எத்தனை ரெப்ஸ் பண்ணா உங்களுக்கு செம்மையா மசில் growth ஆகும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ள உங்களோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையுமே ஹார்டாக ட்ரைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் பிளானை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி இன்ஜுரி ஆகிறதையும் அவாய்ட் பண்ணி செம்மையாக மசில் growth பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஜிம்மில் ஓவர் ட்ரைனிங் பண்ணுறீங்களா, ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுறீங்களா, ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டை ட்ராக் பண்ண மட்டும் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மோஸ்ட்லி ஜிம்மில் யாருமே இதை பண்ணுறதே இல்லை. இதுதான் அடுத்த மிஸ்டேக், நாட் ட்ராக்கிங் யுவர் ஒர்க் அவுட். இல்லைப்பா நான் இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லாஸ்ட் செஷனில் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் போட்டிங்கன்னே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ப்ரோ. இதில் எங்கேருந்து லாஸ்ட் செஷனில் போட்ட ரெப்பு, வெயிட்டு, ஒர்க் அவுட்டு இதெல்லாமே ஞாபகம் இருக்க போகுது. எப்போ என்ன ஒர்க் அவுட் போட்டிங்க, லாஸ்ட் செஷனில் என்னென்ன வேரியேஷன்ஸ் ஒர்க் அவுட் போட்டிங்க, என்னென்ன ஒர்க் அவுட், என்னென்ன செட்டு, என்னென்ன ரெப்பு, என்னென்ன வெயிட்டில் போட்டிங்க, இது எல்லாத்துக்குமே ட்ராக்கிங் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதனால வர பெனிஃபிட்ஸை நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் ஒர்க் அவுட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் ஒர்க் அவுட் ட்ராக்கிங் ஆப் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் ட்ராக்கிங் ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் கீழே ஆப்னு கமெண்ட் பண்ணுங்க. iOS-க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் உள்ளத்திலேயே பெஸ்ட்டான ஒர்க் அவுட் ட்ராக்கிங் ஆப்பை நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5th மிஸ்டேக் என்னன்னா மசில் பம்புக்காக மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறது. மசில் பம்புக்கும் மசில் growth-க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நிறைய பிளட் ஃப்ளோ உங்கள் மசிலுக்கு போகும். இதனால உங்கள் மசில் பம்ப்டாகவும் பெருசாகவும் தெரியும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ட் பேண்ட் எடுத்து 50 வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா உங்கள் பைசெப்ஸ் பெருசாகிடும். இதனால உங்கள் பைசெப்ஸ் growth ஆக போகுதுன்னு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. மசில் பம்பை வேணா ஒரு மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மசில் பம்ப் ஆகிட்டதுனால செகண்ட் மிஸ்டேக் நம்ம பார்த்தோம்ல, க்ளோஸ் டு மஸ்குலர் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறது தான் பெரிய மிஸ்டேக். 6th பார்க்க போகிற மிஸ்டேக் என்னன்னா தப்பான ஒர்க் அவுட்டை சூஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுறது. இப்போலாம் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒர்க் அவுட்டை கண்டுபிடிச்சி வீடியோ மேக் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு 100 விதமான ஒர்க் அவுட் இருக்கும். ஆனால் அதில் 5 ஒர்க் அவுட் மட்டும்தான் ப்ரைம் ஒர்க் அவுட்டாக இருக்கும். ப்ரைம் ஒர்க் அவுட்னு நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நீங்கள் ஈஸியாக ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண முடியும். இந்த ஒர்க் அவுட்டோட ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளோஸ் டு மஸ்குலர் ஃபெயிலியர் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும். இன்ஜுரி ஆகிறதுக்காண்டி உள்ள சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் எந்த மசிலை டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த மசில் 100% ஆக்டிவேட் ஆகிடும். ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த ப்ரைம் ஒர்க் அவுட்ஸை மசில் குரூப் வைஸ் ரேங்கிங் பண்ணி நான் ஒரு தனி வீடியோவை போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த மசில் குரூப்புக்கு வீடியோ போடணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் ரூட்டீனை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது. இப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனை இருக்குது. மேபி உங்களுக்கு ரிசல்ட் வர டைமில் நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். அந்த டைமுக்குள்ளேயே நீங்கள் திரும்ப ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்குள்ளே உங்களால் ஒழுங்காக உங்களோட ப்ரோக்ரெசிவோட ட்ராக் பண்ணவே முடியாது. எந்த ஒர்க் அவுட்டு, எத்தனை செட்டு, எத்தனை ரெப்பு, எவ்வளோ வெயிட்டு, உங்களோட பிஆர் என்ன, இதுவுமே உங்களால் ட்ராக் பண்ணவே முடியாது நீங்கள் அடிக்கடி ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணுறதுனால. மேபி நீங்கள் ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணுற அந்த டைமில் தான் உங்களுக்கு ரிசல்ட் வர ரிசல்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால திரும்ப உங்கள் ரிசல்ட் அப்படியே பேக்வர்டுக்கு போயிடும். திரும்ப இன்னொரு பிளான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. இப்படி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால ரிசல்ட் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். சம்டைம்ஸ் ரிசல்ட்டும் வராது. ஸோ ஒரே ஒரு ஒர்க் அவுட் பிளானை 1 இயராவது அட்லீஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ரிசல்ட் வருதோ இல்லையோ, ஆனால் எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஈகோ லிஃப்டிங். ஜிம்முக்கு வர ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும். அவங்களோட ஜிம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா இருக்கும். அவங்க ஜிம்முக்கு வரதுக்காண்டி உள்ள கோல் வேறையா இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிம்ல உள்ள ஒருத்தர் மேல மட்டும் கண்ணு இருக்கும். எவ்வளோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்றாரு, வெயிட் லிஃப்ட் எவ்வளோ பண்றாரு, ஸ்குவாட் எவ்வளோ அடிக்கிறாருங்கிற மாதிரி. ஆனா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷமா இருக்கும். காம்படிஷன் காண்டி பண்ணிட்டு இருப்பாரு. நமக்குள்ள கோல் வேறையா இருக்கும், மசில் பில்டிங்கா இருக்கும். நம்ம என்னன்னா சும்மா இல்லாம அவங்க அடிச்ச வெயிட்டை அடிப்போம், பார்த்தா இன்ஜுரி ஆயிடும். இதுக்கு பேர் தான் ஈகோ லிஃப்டிங். உங்க டார்கெட் என்னவோ, உங்களால என்ன வெயிட் தூக்க முடியுமோ அதை மட்டும் நீங்க ஜிம்ல பண்ணுங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா டயட்ல ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறது. மோஸ்ட்லி ஜிம் போற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் அவுட்ல பண்ற கான்சென்ட்ரேஷனை டயட்ல காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜிம்ல போயிட்டு ட்ரெயின் பண்றதுனால டைரக்டா அவங்க மசில்ல ஒரு டிஃபரன்ஸ் அவங்களால பார்க்க முடியும். ஜிம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பம்ப் இருக்கும், கொஞ்ச நாள் அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கும். ஸோ அதெல்லாமே டைரக்டா அவங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒர்க் அவுட் மேல அவங்களுக்கு நிறைய லவ் இருக்கும். அதே லவ் டயட் மேல இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா டயட்னால அவங்களுக்கு வர ரிசல்ட்
அவங்களுக்கு டைரெக்டாக தெரியாது. இதனாலேயே நிறைய பேர் டயட்டில் கம்மியான கான்சன்ட்ரேஷன் தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு டயட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மூவியில் ஒரு டயலாக் வரும், இந்த சாக் பீஸ்லேருந்து உழைப்பை எடுத்துட்டா இது வெறும் சுண்ணாம்பு தான் அப்படின்னு. அந்த சுண்ணாம்பு வேற ஒன்றும் இல்லை, உங்கள் டயட். அந்த உழைப்பு தான் உங்கள் ஒர்க் அவுட். எண்ட் ஆஃப் தி டே அந்த சாக் பீஸை கிரியேட் பண்ணுறதுக்கு சுண்ணாம்பு வேணும், உழைப்பும் வேணும். ஸோ தட் டயட்டும் வேணும், ஒர்க் அவுட்டும் வேணும். ரெண்டுமே ஈக்குவல் தான். இதனால் நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸை டயட்டுக்கும் கொடுங்க. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ஸ்லீப். இதுக்கு முன்னாடி உள்ள மிஸ்டேக்கில் பார்த்த டயட்டும் ஒர்க் அவுட்டும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு படி மேலே இந்த ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ப்ரோட்டீனாக சாப்பிட்டு க்ளோஸ் டு மஸ்குலர் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரைன் பண்ணி உங்கள் மசில் ரெக்கவர் ஆகிறதுக்கு நீங்கள் அந்த ஸ்பேஸே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண எல்லாமே வேஸ்ட்டு தான். அந்த ஸ்பேஸ் தான் உங்களோட ஸ்லீப். நான் இப்போ சொன்ன எல்லா மிஸ்டேக்ஸ்லையுமே நிறைய இடத்துல ரெக்கவரிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ரெக்கவரி தான் உங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆகிறதுக்காண்டி உள்ள முக்கியமான ரீசனாக இருக்கும். ஸோ உங்கள் பாடி ரெக்கவர் ஆகணும்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்லீப்பில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த இந்த 10 மிஸ்டேக்ஸில் நீங்கள் எதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, எது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். இப்போது நம்ம வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம போனஸ் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டீட்டெயில்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் 1 வீக்கில் எந்தெந்த மசிலுக்கு என்னென்ன வேரியேஷன்ஸ்லாம் போடலாம், அது எத்தனை செட்டு எத்தனை ரெப்ஸ் போடலாங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மசில் க்ரோத் செம்மையாக இருக்கும். இந்த டீட்டெயிலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.